இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான எலிஃபண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் எப்படி எடுக்கணுங்கிறதுனா இப்படிதான் எடுக்கணும். ட்ரேஸ் பண்றது பெர்ஃபெக்ட்டா லைன்ஸ் டிரா பண்றதெல்லாம் கரெக்டா இருந்ததாங்க நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றப்ப நம்ம வந்து சரியா செய்ய முடியும். அவுட்லைன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இப்படி டிரா பண்ணிக்கலாம். சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் கூட மிஸ் பண்ண கூடாதுங்க. அது போட்டாதான் நம்ம அங்க கலர் என்ன கொடுக்கறது, இல்ல லைன்ஸ் டிரா பண்ணணுமா, இல்ல கலர் கொடுக்கணுமா, இல்ல செக்ஸ் போடணுமா அப்படின்றது டீடைலிங் வந்து நமக்கு அந்த இது டிரா பண்ணாதான் வரும். சின்ன சின்ன டீடைலிங் எல்லாம் நம்ம ஒரு டாட்ல இருந்து எதையுமே மிஸ் பண்ணாம போட்டாதான் நமக்கு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகும். ஒரு கான்ட்ராஸ்டா கலர் கொடுத்தாலோ நம்ம எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல எந்த கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து நமக்கு தெளிவா இருக்கும். இந்த இந்த டிராயிங்ல வந்து கொம்பு இங்க இருக்குங்க, ஆனா உள்ள ஒரு பிளாக் லைன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதை கூட நம்ம டிரா பண்ணிக்கணும். ஏன்னா இதெல்லாம் 3D அவுட்லுக் மாதிரி வருங்க. நம்ம அந்த லைன் எல்லாம் டிரா பண்ணாதான், இல்லைனாலும் வரும், இருந்தாலும் நமக்கு ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ்க்கெல்லாம் அது கொஞ்சம் ட்ரபிள் ஆகாம கொஞ்சம் ஈஸியா கேரி பண்ண முடியும். இப்போ இந்த டிராயிங் நீங்க தப்பா வரைஞ்சிட்டாலோ ட்ரேஸ் ஆயிட்டுனா அது எப்படி கரெக்ட் பண்றது, என்ன பண்றதுன்னா எரேசரை வச்சே கரெக்ட் பண்ணிடலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐஸோட ஷேப் எல்லாம் வந்துங்க கிளியரா நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா மெயின் அந்த இதெல்லாம் வந்து ஐஸ் ஷேப் மாறுச்சுன்னா நமக்கு பார்க்க லுக்கு நல்லா இருக்காதுங்க. போடுற ஒவ்வொரு லைனுமே டீடைலிங்கா நம்ம கொடுக்கணும். இதாங்க ட்ரேஸ் பண்ணணும். இதோட ஃபுல் அவுட்புட் எப்படி நம்ம வந்திருக்கு, ட்ரேசிங் எப்படி வந்து ஃபினிஷ் ஆயிருக்குன்னுட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு இது மாதிரி நாலேஜ் உங்களுக்கு தெரியணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு அப்படி அந்த பெல் பட்டனையும் டிங்னு அழுத்திடுங்க. நம்மளோட வீடியோஸ் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரேசிங்ல இருக்கிறோங்க. நம்ம ட்ரேசிங் முடிஞ்சிருச்சு. அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா?
இதுதான் நம்ம டிசைன், எலிஃபண்டோட டிசைன். இந்த எலிஃபண்ட் டிசைனுக்கும் நம்ம டிரா பண்ணி இருக்கிறதும் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி அட்டகாசமா வந்திருக்குங்களா? இதுதாங்க சின்ன சின்ன மைனூட்டா இருக்கிற டிசைன்ஸ் கூட நம்ம அந்த ரவுண்ட், இந்த சின்ன சின்ன ரவுண்ட் கூட நம்ம போட்டாதான் நமக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்றப்ப, ஃபேப்ரிக்ல பண்றப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணணும், குந்தன்ஸா இல்ல டாட்ஸா, 3D அவுட்லைனர் டாட்ஸா, என்ன ஏதுன்னுட்டு நமக்கு டீடைலிங் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதோட பெயிண்டிங் வீடியோ நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஸோ மச்.